கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அருமையானவர்களே, இது மாதத்தின் முதலாவது நாள். இந்த மாதம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. வியாதி விக்கினங்கள், விபத்துகள், சதிமோச நாசங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் விலக்கி காத்து தம்முடைய இரத்த கோட்டையின் ஆளுகைக்குள்ளாக உங்களை வைத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நீ கர்த்தருக்குள்ள இருந்தீன்னா நீ புதிய சிருஷ்டி. அது மட்டுமல்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு புதிதாக்குகிறார். இந்த மாதம் உனக்கு புதிதான மாதமாக இருக்க வேண்டுமானால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து பழையவைகள் எல்லாவற்றையும் களைந்து போடுங்கள். பழையவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து போயிடட்டும். எதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவோம். என் மனசுலேருந்து இதெல்லாம் ரேஸ் பண்ண முடியல, எடுக்க முடியல சொல்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் இந்த பழையவைகள் எல்லாம் என்னையோடு கூட ஒளிஞ்சு போயிடணும். இந்த பழசு எல்லாம் போயிடுச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் புதிதாகும். இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உன்னிலும் உன் குடும்பத்திலும் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். சாபங்கள் மறையும், கட்டுகள் உடையும், கண்ணிகள் தெரித்து போகும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை புதிதாக்கும், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே. சுய நீதி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் மேன்மைப்படுத்தாது. இந்த நாளில் நாமே தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, வெறுமையான மண்பாண்டமாக இருக்கிறேன், என்னுடைய நீதி கந்தையாக இருக்கிறது, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து நிற்க விரும்புகிறேன், என்னை இன்னும் புதிதாக்குங்க ஆண்டவரே. இன்று நீ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் இந்த மாதம் முழுவதிலும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை புதிதாக்குவேன், உன்னுடைய குடும்பத்தை புதிதாக்குவேன், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் காரியங்கள் புதிதாக்கப்படும். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் புதியதான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ இழந்து போனவைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்த்து கூப்பிடணும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் இருக்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆண்டவரே, புது சிருஷ்டியை கர்த்தர் உருவாக்குகிறேன். இந்த நாளிலும் புதிய சிருஷ்டி, புதிய மாதம் ஆண்டவரே, புதிய இருதயம், புதிய சரீரம், புதிய வாழ்க்கை, புதிய கண்ணோட்டம், புதிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உருவாக்கி கொண்டிருக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் புதிதான இதயத்தை, நவமான இதயத்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இதயத்தை கொடும். ஆசீர்வதியும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.